Praise the Lord. இந்த அருமையான வேலையிலும் ஒரு செய்தியை நாம் தியானிப்போம். மத்தேயு 21:13-14. மத்தேயு 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொந்தமாக்கினார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கலாம். இது அவருடைய வீடு. இந்த வீடு ஜெப வீடுன்னு எழுதி வச்சுக்கிறாராம். ஆனா அவருடைய வீடாகிய இந்த சரீரத்தை கள்ளர் குகை ஆக்கிட்டான். இந்த கல்லை கண்ணை குருடாகிட்டானா, சப்பானிகள் ஆகிட்டானா, திருட. இவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும், குருடர்கள் நிறைய குருடர்கள், சப்பானிகள் நிறைய சப்பானிகள் அவரிடத்திற்கு தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சொந்தமாக்கினார். ஆனால் அன்பாளர்களே, இந்த சரீரம் அவருடைய வீடு, அவருடைய ஆலயம். ஆமா, ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் தேவடைய கெடுப்பாருங்க, கெடுக்க மாட்டார், ரட்சிப்பார், விடுதலையாக்குவார், சுகத்தை கொடுப்பார். இந்த சரீரத்தை ஒருத்தன் கெடுத்து கண்ணு குருடாக்கி சப்பானி ஆக்கி கல்லருக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து கண்ணை பிசாசு கெடுத்துட்டான், காலை கெடுத்துட்டான். சப்பானிகள் குருடர்கள் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். வந்தா என்ன பண்ணிட்டாரு? ஆமா, பேர் பார்ட்ஸ் ரெடியா இருக்குது. கண்ணா கண்ணுக்குது, காலா காதுக்குது, கையா கையுக்குது, ஆற்றா ஆற்றுக்குது, ஜீவ ஆற்று, ஜீவ கண்ணு, ஜீவ காது உனக்குள்ளே இருக்குது. அவன் நீ ஒரு பேர் பார்ட்ஸ் மாதிரி. ஆமா, நான் ஹீரோ ஸ்பிளண்டர் இது ஹீரோ வண்டி, கிளாமர் வண்டி வச்சுக்கிறேன். ஆமா, எத்தனையோ முறை பேர் பார்ட்ஸ் கடையில் போயிட்டு, டூ வீலர் பேர் பார்ட்ஸ் கடையில் போயிட்டு டேமேஜ் ஆன பார்ட்ஸ் கேட்டாங்க, எடுத்து கொடுக்குறான், புதுசாக எடுத்து கொடுக்குறான். அதை மெக்கானிக்கல் கையில் எடுத்து போய் கொடுத்தாங்க, புதுசாக அதை மாட்டிக்கிறான். எத்தனையோ பார்ட்ஸ் அந்த மாதிரி மாட்டிக்கிறேன். அதே தாங்க ஏசு, பேர் பார்ட்ஸ் வச்சுக்கிறாரு. ஆமா, கண்ணு வச்சுக்கிறாரு. இங்க குருடரும் சப்பானிகளும் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை அவர் சொந்தமாக்கினார். அவர்களை அவர் சொந்தமாக்கினார். ஆமா, அன்னைக்கு இயேசு சரீரத்துல இருந்தாங்க, அவர்கிட்ட போனாங்க. இன்னைக்கு யார்கிட்ட போவாங்க? நீங்க தான் இயேசு. இயேசு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்? அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், குட்டி இயேசுக்கள். இனி நானல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறான் பவுல். இனி பிசாசே இல்லை, அந்த கல்லன் ஓடிட்டான். ஆமா, கள்ளன் ஓடந்தவன், பிசாசு ஓடந்தவன் பரிசுத்தாவியின் ஆலயமா இருக்கிறேன் நாங்க. பரிசுத்தாவி இருக்க ஒரு ஆலயத்துல எல்லாம் பேர் பார்ட்ஸ் இருக்கணும். ஆமா, உங்க குடும்பத்துல வியாதிப்பட்டிருந்தா, நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தா, நீங்க தான் குட்டி இயேசு. இயேசு உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியாகி இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தா உனக்குள்ள இருக்கிறாரு. ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் உனக்குள்ளே இருக்குதுங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாய். கிறிஸ்து எனக்குள்ளே. அவர் வெத்துக்கு எல்லா பேர் பார்ட்ஸுங்கிறது ஏ டு ஜெட்டுங்கிறது தேவநீதியிலிருந்து ஒழித்தது
வில்லு உள்ள வச்சுக்கிறேன், குத்துக்கிறாரு உனக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்ணுமா நீ? உலகத்துக்கே ஒலியா, பூமிக்கே உப்பான். ஆமா, ஓடி 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 ஜீவக்கண்ணு, ஜீவக்காது, ஜீவக்காது, ஜீவக்கண்ணு, கல்லண பிசாசெல்லாம் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசு துரத்தினா அவனுடைய சரக்கெல்லாம் ஓடிடுது. பிசாசு போனா பசுத்தாய் வந்து, பசுத்தாய் எங்கேயும் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. அப்போ இயேசு உனக்குள்ளே, நீ ஒரு கல்லர் குகையாயிருக்கிறாய். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே, ஒரு மனுஷன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே கல்லர் கையிலே அகப்பட்டான். அவன் வஸ்திரம் புரிந்து அவனை குற்றுயிராய் விட்டுட்டான் போடு சொல்றார் இயேசு. நல்ல சமாரி கதையில ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து, எருசலேம்னா தேவாலயம், எரிகோனா தாழ்வானிடம், அங்க சபிக்கப்பட்ட கல்லர்கள் வசிக்கிற இடம், அங்க போயிட்டானா. இந்த வசனம் மூல அர்த்தத்தை பார்க்கணும். ஏதேன் தோட்டத்துக்கு போனோம். ஒரு மனுஷன் ஜீவ விருட்சத்து கனியில இருந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை அந்த ஏவாள் புஷ்க போறான். அந்த எரிகோன்னா சபிக்கப்பட்ட கல்லர் பிசாசு. அந்த நன்மை தீமை கனி தான் அந்த எரிகோ. அந்த கனியை புஷிக்குனாலே உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். எரிகோன்னா சபிக்கப்பட்ட ஸ்தலம். அந்த இடத்துக்கு போறா பாரு ஏவாள். ஜீவ விருட்சத்து கனியை விட்டுட்டு, அந்த எருசலேமை விட்டுட்டு, தேவாலயத்தை விட்டுட்டு, தேவனோடு சஞ்சரிக்கிறதை விட்டுட்டு, நேர ஜீவ விருட்சத்து கனியை விட்டுட்டு நேர நன்மத்தை மரியத்தக்க கனியை புஷிட்டு போறான். அங்க போனதுமே கல்லர் கையில் அகப்பட்டான். அந்த கனியை புஷிட்டதுமே புருஷனையும் கூட்டணும், அவளையும் கூட்டு வந்து அதையும் புஷிட்டு வச்சு அவனும் கல்லன் உள்ள கல்லன் வந்து குட்டூராயி ஷாகவே ஷாவாய் நிர்வாணம் ஆயிட்டான். வஸ்திரத்தை முடிஞ்சிட்டு நிர்வாணி ஆயிட்டாங்க, ஓடுறாங்க, ஒழிகிறாங்க அந்த ஏதேன் தோட்டத்துல. அப்புறம் தேவநாயகத்தர் வந்தாரு. அவங்க அத்தியலையை மூட பாக்குறாங்க. அத்தியல இல்லப்பா, ஒரு ஆடு அடிக்கப்படணும். ஆமா, ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தோடு கூட தோல் வழியை போத்தின பிறகுதான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இல்லைன்னா இந்த கனியை புஷுக்கு நாளில அந்த கல்லை அங்கேயே சமாதி ஆகிட்டே இருப்பான். அன்னைக்கே பேட தொலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவங்கள வாழ வச்சா 930 வருஷம் ஆதாம் வியாபாரம் வாயிறாங்க. அப்புறம் சந்ததி பெருகுது. இயேசு வர போறாரு. இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா வர போறாரு. இப்ப என்ன பாயிண்ட்னா, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தான் இங்க வந்து என்ன சொல்றாரு, மத்திய 21 என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். இந்த எழுத்தின்படி ஒரு தேவாலயத்தில் இதை சொல்றாரு. அதுக்கு மேல கீழே எல்லாம் வாசினா புறா வைக்கிறோம், காசுக்காகவும் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது ஜெப வீடுப்பா, இது கல்லர் குகையில்ன்றாங்க. கடைசியில நீங்களே அந்த தேவாலயம், நீங்களே என்னுடைய வீடுன்னு சொல்றாரு. அது ஒரு அர்த்தம். இது இந்த வீட்டுல வந்து கல்ல வந்துட்டோம். எங்க ஏதேன் தோட்டத்துல தேவடைய வார்த்தை மீறி நண்பத்தையும் அறியத்தக்க அந்த கனி புடிச்சுட்டா பாரு ஏவாலே, அந்த ஆதாம் புடிச்சுட்டா பாரு, அங்கேயே வந்துட்டான் கல்ல. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அதான் பேர்பாட்ஸ். அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் கொடுக்க வந்தாராம். குத்து தீர்த்துட்டாரு. அது குத்து ரொம்ப நாள் 2000 வருஷத்துக்கு மேல. நீ ஜீவ வச்சிருக்க, நீ ஏற்றியா அந்த பேர்பாட்ஸ் ஏற்றியா? அந்த ஜீவ கண்டு எடுத்து தேவன் தானே உலக குத்தியா? அதான் இல்லை. அதனால பேர்பாட்ஸ் இல்லை. அதனால வண்டி பேர்பாட்ஸ் ரிப்பேர்லேயே ஓடிக்குது. வண்டி ஓடாம நின்று போச்சு. புதுசா ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டாதான் வண்டி ஓடும். 2 வீலர் ஷாப்புக்கு போனாக்கா ஏராளம் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடியே வச்சுக்கிறான். ஏகப்பட்டது வச்சுக்கிறான். கார் வச்சிருந்தா கார் பார்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டாக்கா கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருந்தாங்கிறான். போகணும், வாங்கணும், அதை ஃபிட் பண்ணணும், நல்லா ஜோரா ஓடலாம். இயேசுகிட்ட வரணும். அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி அதை எடுக்கணும். தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும். பிசாசை தோற்று பசுத்தாய் கொண்டு வரணும். வாழ்க்கை ஜோரா ஓடும். அல்லேலூயா. அப்படிதான் அந்த கூட்டு கண்ணுக்கு தந்துக்குச்சு. ஜோரா இருந்திருப்பான். மாறு வந்துச்சு. அவருக்கு சப்பானிகள் எல்லாம் எழுந்து நடந்தாங்களாம். ஜோரா நடக்கிறாங்க. என்ன பார்த்து பேர்பாட்ஸ் வந்துச்சு. நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறேன். அவனையே நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். ஜீவ காது, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ சர்வம், ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாங்க. அல்ல திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறாய் என்று வேறொன்று குரான். இங்கிலீஷ்ல மேத்யூ 21
சாப்டர் 13-14 verse. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். ஆமா, பேர்பாட்ஸ் வச்சுக்கிற ஏசுகிட்ட வராங்க பாரு. நீ ஏசுகிட்ட எதுக்கு வந்தீங்க? கல்லை எல்லாத்தையும் திருடி கொண்டு அழிச்சிட்டான். வண்டி எல்லாம் அடிச்சு நொறுக்கி டேமேஜ் ஆகி போச்சு. நேர பேர்பாட்ஸ் கிட்ட தான் போனோம், வேற வழி இல்லை. 21:13-14 வசனம். Matthew 21st chapter 13th verse. 14 verse. 13 and 14th verse. And he said to them, it is written, my house shall be called a house of prayer, but you have made it a den of thieves. Then the blind and the lame came to him in the temple, and he healed them. He healed them, came to him. அவர்கிட்ட வரணுங்க. நான் வரமாட்டேங்கண்ணா, டேமேஜ் தான். பேர் பார்ட்ஸ் கடைக்கே போக மாட்டேன். வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, டேமேஜ் ஆகி போச்சு, பேர் பார்ட்ஸுக்கிட்டே போக மாட்டேன்னா டேமேஜே போக வேண்டியதுதான். ஆமா, ஏசுதான் பேர் பார்ட்ஸ் கிடக்காரு. ஆமா, என்னென்ன கெட்டான் பிச்சாது கல்லர் தொகையாக்கிங்க வீட்டை, உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை, வியாபாரம் எல்லாத்தையும் கெத்து வச்சுக்கலாம். திருடமும் கொள்ளவாய்க்கும், வீடு, மன, தோப்பு, துறவு, பிள்ளைங்க, மனைவி எல்லாம் கெட்டுப்பிடிக்கு. உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கெட்டுப்பிடிக்குங்க. அப்புறம் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, போங்க. அதை விட மேலானது உண்டாக்கினவரிடத்திலே வாங்க. அவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம் அதை கொடுக்குறாரு. அதை வாங்கி அதை தேவன் தனக்கு முழு உணர்ந்து கொடுக்கும்போது அங்க மிராக்கிள் நடக்குது. ஆமா, இயேசு அந்த குடனை பார்த்து என்ன பண்ணிருப்பாரு? நண்பத்தையும் அறியத்தக்க கனியை போய் கூட்டு கண்ணு வந்துச்சு. ஏசு அந்த கண்ணு மேல ஜீவ கண்ணு, அவன் பேர் சொல்லி தேவனுக்கு அவன் முழு உடல் கொடுத்து நல்லா பிச்சுடா இருந்தாரு. இதெல்லாம் பட்டு நல்லா ஜீவ கண்ணு, ஜீவன நல்லா ஊறிந்தீங்கன்னாக்கா நீங்க மிராக்கிள் மினிஸ்ட்ரி, ஈலிங் மினிஸ்ட்ரி எல்லாம் செய்யலாம். ஆமா, ஜீவ கண்ணு தான் தேவனுக்கு. அவன் கண்ணு, அவன் பாவ கண்ணு, தேவனையும் உலகத்தையும் பாதிக்குது. பிசாசு கூட்டாயிட்டான் கல்ல. இப்ப ஜீவ கண்ணை தேவன் தனக்கு ஆதம் முழுவதும் கொடுக்கும்போது அந்த கண்ணில் அசுத்தாய்வு, பசுத்தாய்வு வந்து அங்க கண்ணுல ஒரு மிராக்கிள் நடக்குது. சப்பானிக்கு என்ன தரலாம்? தான் காலு அவருக்கு இல்ல ஜீவ கால், நானே வழி, ஜீவ ரத்தமாக்குறேன், ஜீவ கால், ஜீவ கண்ணு, ஜீவ வாயு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ் ஆக்குறாரு. எல்லாம் ஜீவன் வச்சுக்கிறாரு. லங்ஸ், கிட்னி எத்தனை பேர் வந்தாலும் கொடுப்பாரு அவரு. ஆமா, பேர் பாட்ஸுக்கு போனா நான் மட்டும் ஒரு நாள் போனா எத்தனை பேர் வந்தாலும் பேர் பாட்ஸ் கொடுத்துட்டேங்கிறான் பாரு. கடை, பெரிய கடை, ஏசுனார் கடை. ஆமா, உலகமே வந்தா கூட கொடுத்து ரெடியாகிறாரு. அதோட ஜனங்களை கண்டு மனம் துடிக்கிறான். எங்க போனாலும் பிசாசின் வல்லவில் ஆக்கப்பட்டுக்கிறாங்க கல்லர் கையில. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடுள்ள சிறி, எங்க போனாலும் படிச்சவன், படிக்காத, ஏழை, பணக்காரன், சினிமாக எல்லாரும் குடும்பத்தில் பிசாசு உள்ள போது எல்லாத்தையும் கத்துட்டான். கெட்டு போன ரட்சிக்கு மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்கள். அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை ஏத்துங்க. அந்த தேவனுக்கு ஆதம் முழு உலகத்தை செலுத்துங்க. அசுத்தாய் தொத்திட்டு பசுத்தாய் வந்து எல்லாம் என்ன சொல்றது, ரெஸ்டோரேஷன் ஆகும். ஆமா, எல்லாம் ரெஸ்டோரேஷன் ஆகுனாக்கா இயேசு கிட்ட வரணும். ஆமா, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரம், பாதா, வெள்ளி குத்து ஒண்ணு கத்துட்டான் கல்ல, திருட, தேவாலயத்தை கெடுத்து, குடும்பத்துக்கு எடுத்து, வாழ்க்கையை கெடுத்து, எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ கல்லர் கையில கல்லர் புகை ஆக்கினீர்கள். மத்திய 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். பாரு, கோடாய், சாவடம், முடவன், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, குஷ்ரோகி, லேகோன் பிசாசு எல்லாம் அவர்கிட்ட வராங்க. அவர் யாரையும் புறம்பே தரல. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தரல. நானே ஜீவப்ப, இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. இந்த அப்ப ஜீவ சரீரம், இந்த திராட்சை ரத்தமாகுது.
அந்த இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த ஜீவ விஷயத்துக்கு நீ பிடிச்சிங்க. நண்பர் தேம பிசாசு கிட்ட போய் நண்பர் தேம கட்டி பிடிச்சது பிசாசு உள்ள வந்து கல்லர் புகையாகி திருடி கொண்டு ஆகிட்டு வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க்கையை குடிச்சு வர போச்சு. குடும்பம், பட்டணம், தேசம், உலகம். இப்போ அவரிடத்துல வந்து ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை புஷிங்க. அந்த ஜீவல தேவி நீதி தூது இயேசு குசுக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை புஷித்து எப்படி நன்மை தேம பிசாசு கிட்ட போய் நன்மை தேம கட்டி பாவத்தின் சம்பளம் மடுத்த தேவந்தால் உங்களுக்கு குத்திட்டே இருந்தீங்க. பிசாசு வந்துட்டே இருந்தா திடீர்னு கொண்டு நினைச்சிட்டே இருந்தான். இப்போ இயேசு கிட்ட வந்து வருத்தப்படும் எல்லோரையும் நானே ஜீவப்போ ஜீவ சர ஜீவாட்டு ஜீவலட்சம் ஜீவகிட்ட எடுத்து புஷித்து அதை தேவன் தரக்கு ஆதம் வந்து முழுது. நல்லா இதெல்லாம் டேக்டா செய்யும் போது அற்புதம் நடக்கும். அவன் நிறைய பேர் இயேசு கிட்ட வந்துருவாங்க. ஞானசாண்டி திருப்பி நன்மத்தையுமே பேசிட்டு இருப்பாங்க. இயேசு கிட்ட வந்தா ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவாட்டு ஜீவலட்சம் ஜீவகிட்ட ஜீவ உலகத்தை புஷித்து அதையே தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு முத்துக்கிட்டே இருக்கும். வாய்நாளெல்லாம் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்று வார்த்தை நிலைத்திற மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி குத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏமில்லமா? அப்போ இன்றைய செய்தி தான் இயேசு செய்த நிறைய அற்புதம். ஒவ்வொரு அற்புதத்தையும் நம்ம தியானிக்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. உங்க சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது, எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சத்தியம் 100% ஜீவ மார்க்கத்தில் நம்ம உலகத்தில் இனிமே கணிப்பில் ஏற்பட்ட சத்தியங்கள். அவுட் டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி, இயேசு செய்த அற்புத அடையாளங்கள், ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை, உலகத்தில் இன்மைகள் ஏற்பட்ட சத்தியங்களை பதிவு செய்திருக்கிறேன். எல்லா செய்திகளும் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் தேவையுள்ள தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். மத்திய 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். ஜெப வீடாதான் வச்சாரு. என்னப்படும்? என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கள்ளர் குகைகள், கள்ள வந்துடும். கள்ளங்கிட்ட எல்லா சுபாவம் இருக்கும். திருடங்கிட்ட திருடுறது கொண்டதை. இப்ப இந்த திருடனை சிதறடி என் தாய் என்னை பாவத்தில் தீப்ஸ், அதான் திருடன். அப்போ அந்த திருடனுடைய சுபாவம் எல்லாம் இருப்பாரு. திருடன் வந்தாவே வீட்டுக்குள்ள வந்தாவே திருடன் சமாதானம், சந்தோஷம், சுகம் வீட்டுக்குள்ள போயிட்டு இல்லையம்மா. சரித்திர சமாதானம், வியாதி வறுமை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யறதுல கணவன் மணி போராட்டம், எல்லாம் திருடு கள்ள வந்துட்டு இருக்கிறான். இப்போ என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எனப்படும் வேண்டியது. நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். ஆதாம் வேவால் வேலை பண்ணது. நன்மை தீமை, நல்லவன் கேட்டவன், நன்மார்க்கு துன்மார்க்க, உள்ள பிசாசு இருப்பான். கண்டிப்பா திருடுறது சாகவே சாவை பாவம் சாப்பாக்குமாடியா கட்சியில மரணம் தண்டை பார்த்து கள்ளக்கிட்ட பாத்திரத்தையும் போய் சேர்ந்துருவாங்க. அதான் திருடவும் கொள்ளும் அழிக்கும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு அது பரிபூடப்படம் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பேன். அந்த ஜீவன்ல ஜோய தேவி நீதி தூய்த இயேசு கிறிஸ்து அவனோட பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மத்தை மரியாதை சாகவே பாதாள ராஜ்யமே இருக்குது. ஆனால் வருத்தப்பட்டு வார சுமக்குள்ளே எல்லோரும் எண்ணிருக்கிறார்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணுங்க. அந்த ஜீவப்பம் சரீரம் ரத்தம், அந்த சரீரத்தில் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவாற்று, ஜீவலட்சம், ஜீவ கிட்னி எல்லாம் ஏ டு ஜெட்டுக்கு எடுத்துட்டான் பிசாசு. ஏ டு ஜெட்டு தேவி இருந்து உயிர் எல்லாம் கொடுக்குறாரு. அதை எடுத்து தேவனுக்கு செலுத்து. ஆதாம் மூடு உடந்து வாய்நாள்லாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலம் செலுத்து. இயேசுகிட்ட வந்து ஜீவப்பம் நாடு செல்ல ஊடு செல்ல ஆசீர்வாத பிசாசு மாதிரி பேசக்கூடாது. கல்ல வந்து தான் இருப்பான். சபிக்கல ஆசிரி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை ஜபம் பண்ணி, கிறிஸ்துவை கொடு, தேவி இயேசு சாமட வாசத்தை கொடு. எல்லாம் மறுசீரமைப்பு ரெஸ்டோரேஷன் நடக்கும். ஏந்து போல தேர்தல் ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தாரு. அப்போ மத்திய 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை சொச்சமாக்கினார். வேறுபாடு ரெடியா இருக்குதுங்க. ஊர் ஜனங்களே கூட்டு வரலாம். நீங்க உங்க குடும்பத்தார் எத்தனை பேரை கூட்டு வரலாம். உலகத்தையே ஜீவரத்தம் குத்து எல்லாம் ரெடியா தான் இருக்குது. நீ எட்டியத்த இந்த பேர்பாடு சேர்த்தியா ஜீவகாது, ஜீவகண்ணு, ஜீவ உலகம், தேவி நீதி உயிர் இயேசு சாமண்ட வாக்கு எடுத்து அந்த தேவன் தனக்கு முழு இவ்வளவு செய்யா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துருக்கோம். அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதோடு நான் முடிக்கிறேன்.
சும்மா சுருக்கமாக தான் அந்த செய்தியை போட்டிருக்கேன். ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கம் போதிச்சுட்டு இருக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் ஏராளம் செய்தி 100 செய்தி கொடுத்துருக்காரு. FGC வெல்லூர் ஒரு சேனல், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் ஒரு பேர் பார்ட்ஸாகவே மாறிடுவீங்க. பேர் பார்ட்ஸ் கிடையாது. நீ உலகத்தையே ஒளி. நிறைய சேர்த்துக்கொண்டு நான் திருவிட நீ உலகத்தையே ஒளி. எல்லா இருளுகிற ஜனங்கள் விடுதலை இருக்கலாம். பாவத்தில் சாபத்தில் மரத்தில் பாதங்கள் எல்லாரும் விடுதலை ஆகலாம். நீ பூமிக்கே உப்பா மாறலாம். அவரே திராட்சை செடி நீங்கள் கொண்டு ஒருவனியல் வார்த்தைகள் நிறைந்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு குடும்பத்துக்கு பட்டத்தை உலகத்தில் பெரிய கொடுப்பார். பசுக்கிறாவே தனிமையான மாலை அறிங்க. எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். கூட சப்பானிகளும் பிரச்சனை உள்ளவர்களும் இருளில் சக்கி தவிக்கிற சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரும் பாதாளத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். என் இடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தருவேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கூட ஜீவ விருட்சத்துக்கு நீ என் பிதா ஜீவ குமாரன் ஜீவ ஆவியான ஜீவன அந்த ஜீவன தேவி நீதி தூள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தமே எழுந்து போன தேடும் ரட்சிக்கமே மனுஷகுமார் வந்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. கள்ளனாகிய திருடன் பிசாசு குடும்பத்தில் பண்றது முழு உலகத்தை திருடின்னு கொடுங்க ஐசுங்கிறான். கடைசி காலத்தில் நோவா காலத்தில் வந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் சோதம் கூடாதுன்னு ஒரு மோசம் பண்ணி உலகெங்கும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்கள் சபை குளோபல் சர்ச்சு வானம் கூட பூமி பார்த்தபடி எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம் இயேசு ஜீவன் பரிபூர்த்தி தேவன் தரக்கூடாது. அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவன் பணிபடி செய்யணும். இயேசு கிறிஸ்து ஜீவன் தேவ நீதி உயிர்த்த தேவன் தனக்கு ஆதம் வந்து 3 வருஷத்துக்கு கொடுக்க 816 கோடி பேருக்கு கிராமங்களை பட்ட தேசங்களுக்கு அவன் இலக்கத்தாக இயேசு ஜீவன் பண்ணி தேவ நீதி உயிர்த்த தேவன் தனக்கு ஆதம் கொடுக்குறதான். அசுத்தாய் தோற்றுக்கிற உலகங்களுக்கு கிராமங்கள் பார்த்து அசுத்தாய் பசுத்தாய் அலையிலையா கிராமங்கள் முழுவதும் கட்ட வைக்கிறதான். கிராமங்கள் தோறும் இயேசு ஜீவன் பரிவிஜனும் ஆண்டு சோற்றம் ஆடு உலகத்தில் எல்லா ஜனங்களும் படித்தவங்க படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர் ஆணு பெண் உயர்ந்தவன் தான் இந்த அரசியல் தலைவர் மாம்சமான யார் ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போயிட்டாங்க. அடுத்து இலவசத்தில் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்குறாங்க. இயேசு ஜீவன் பரிவிஜ் இயேசு சாமன வாக்கு தத்தங்களை முழு உலகத்திலும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஆசியா, தமிழ்நாடு, இந்திய தேசம் ஆடு கிராமம், சோழவரம் கிராமம், வேலூர் மாவட்டம் இயேசு ஜீவன் பரிவிஜ் ஜீவன் பிதாவை ஆதாம் கொடுக்குறங்க தான். அசுத்தாய் தோற்றம் பசுத்தாய் வந்து பசுத்தாய் விடுதலை விட்டாங்க. கிறிஸ்துவ நிலைத்திருக்கும்படி மாம்சமான அவர் இடைவிழா ஒப்பு கொடுக்குறாங்க தான். மாபெரும் ஏபிளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபையினர் ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் பேஸ்புக்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்த செய்தி கேட்ட உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. உங்களையே பேர் பார்ட்ஸா வச்சு நீங்க உலகத்தையே ஒளி. இருளில் சிக்கி தவிக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஜீவ ஒளியாக பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்தார். தேசம் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க எல்லோரும் ஆதாம் மூலமா பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போனார்கள். அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கலாம். ஆனால் உங்க பிள்ளைங்க, உங்க நண்பர், உள்ள பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குடும்பத்தார், இனத்தார், தேசம் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் ஏபிளை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.